வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2-3 ஹார்ஸ் முன்னாடியே அரிசி எடுத்து ஒரு 2 கிளாஸ் ஊற போட்டிருக்கேன். அரிசி நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காயும் 2 வரமிளகாயும், இந்த மிளகா நல்லா காரமாக இருக்கும், அதனால நான் 2 மட்டும் சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். இது இந்த அளவுக்கு கொரன்னு அரைஞ்சதும் இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஊற வச்சுருக்க அரிசி நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கிறேன். நான் மிக்சியில் தான் அரைக்கிறேங்கிறதுனால கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் பேலன்ஸ் இருக்க அரிசியும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெண்டாவதாக அரைச்ச மாவையும் ஃபஸ்ட்டு தேங்காய் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நிறையா சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமையும் ஒரு கொழுக்கட்டை. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக பச்சை கடலைப்பருப்பு, இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கோல்டு கலர் ஆனதும் கொஞ்சம் அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற 2 பன்னீர் சேர்த்து நல்லா வதங்க விடலாம். கொஞ்சம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவு உப்பு சேர்த்துட்டோம். ஸோ கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இது ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வதங்கி வந்துடும். வதங்கினதுக்கப்புறம் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கை விடாமல் கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கை விடாமல் இந்த மாதிரி 5 நிமிஷம் கலந்தோம்னா இது கொஞ்சம் கெட்டியாகி வரும். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் கை விடாமல் கலக்கணும்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகும். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் கலக்கணும்னா நல்லா நமக்கு தேவையான பக்குவத்தில் வந்துடும். கை விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காது, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். இது இப்போ இந்த அளவுக்கு உருண்டை சேர்ந்ததும் இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா இப்படி சேரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வைக்கலாம். நம்ம கொழுக்கட்டை மாவு நல்லா ஆறிடுச்சு, கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி கை இப்படி வச்சு கொழுக்கட்டை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி சூடாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கொழுக்கட்டை ஒவ்வொன்றா பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறணும். ஆறுனா தான் நமக்கு இந்த மாதிரி வரும். ப்ளஸ் வணக்கிறதும் நல்லா கைவிடாமல் வணக்கினீங்கன்னா தான் இந்த அளவுக்கு பதம் வரும். இப்போ நான் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன்.
நான் ஒரு 2 மட்டும் இந்த பூர்ண கொழுக்கட்டை அச்சில் வச்சு எடுக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி அச்சில் வச்சு ஒரு 2 கொழுக்கட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 2 மட்டும் இதோ இந்த டிசைனில் நல்லா வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நான் எல்லா மாவையும் எடுத்து வச்சிட்டேன். இதை மூடி வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம சுட சுட கொழுக்கட்டையும் அதுக்கு தொட்டுக்க கார சட்னியும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.